ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். 7 உலகத்தில் சார் 70 உலகத்தை கூட ஆளுவான் மனுஷன். என்னை மாதிரி கனமா டேலண்டாக இருந்தான். சராசரி இடம் 37 கிலோ சார். சராசரி இடம் 37 கிலோ. அதாவது சார் இந்த உலகம் தோன்றி 1370 கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு வரலாறு சொல்லுது சார். இந்த 1370 கோடி ஆண்டுகளா மனுஷன் படைச்ச சாதனையை பார்த்தா அடாடாடாடாடா எவ்வளவு அற்புதம், அதிசயம், விஞ்ஞானம். ஆனால் இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் போச்சேங்கிற ஒரு வேதனை சார் தான் எனக்கு. ஆனாலும் அடுத்த பிறவி மனுஷ பிறவியே எடுத்து சும்மா கலகலன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சார் இப்போ எனக்கு வயசு 39. 39வது வயசில் தான் செல்ஃபோனை பார்க்குறேன். என் பையன் முளைச்சி 3 நாளாக விடலை, ரெட்டனை காலை போட்டுக்கிட்டு ஹலோ எனக்கு இந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி பாட்டு போடுங்க ரொம்ப பிடிக்குங்கிறான். இதே வயசில் எனக்கு செல்ஃபோனு கிடையாது. ஒருவேளை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் ஹலோ சில்க் சிமிதாவா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, தாராளமாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்க, நான் திண்டுக்கல்ல இருப்பேன், நீ பேசியிருப்பேன். செல்ஃபோன் இல்லை அப்போ. இப்போ செல்ஃபோனாக இருக்குனியா, ஜொல் ஃபோனாக இருக்கக்கூடாதியா, அது செல்ஃபோனு. அப்போ செல்ஃபோன் இருந்துச்சு, சில்க் சிமிதாட்ட பேச முடியல சார். இப்போ செல்ஃபோன் இருக்குது, சில்க் சிமிதா இல்லை. கட்டின பொண்டாட்டி கட்டி இருக்கக்கூடிய சேலையில் கூட சில்க்குனா கூட அந்த பட்டு சேலை கூட சில்க்கு தான்யா. அந்த சில்கை பார்க்க ஆரம்பிச்சுன்னா கண்ட சில்க்கு ஏன் அலையணும்? கண்டிப்பாக சார். கட்டின புடவை பட்டு புடவையாக தான் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. உள்ளதான் ஒரு நிமிஷம், கண்ணங்கரேர்னு இருக்கிற ஒன்றை கட்டிக்கிறதுக்கே ஒரு பொண்டாட்டி வரக்குள்ள நாம மட்டும் கருப்பாக இருக்கணும், ஆனால் வர பொண்டாட்டி மட்டும் சிவப்பாக இருக்கணும். நம்ம மூஞ்சி மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம், கல்லானாலும் கணவனே புல்லானாலும் கணவச்சேன்னு பொண்டாட்டி வாழணும். ஆனால் அவங்க மட்டும் அழகாக இருக்குன்னு என்னையா பெரிய சட்டம் பேசுறீங்க? இல்லை சார், நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். என் சம்சாரம் கருப்புனாலும் விளையாட்டுக்கு சொல்லுங்க எலிசபெத் மகாராணியாக நான் நினச்சி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். அது உண்மை. அதாவது சார் 4 வயசு பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, எப்பா முடி வெட்டுறதுக்கு 150 ரூபா கொடுப்பா அப்படின்ச்சு. ஏமா ஆளுகளை வெட்டுறதுக்கே அவ்வளோதானம்மா கேட்குறேன் அவங்க அப்பா. ஏன்னா ஒரு மாதிரி மாடலை வெட்டி விடுறான். என் வயசில் அப்படிலாம் வெட்ட முடியல, அன்னியன் மாதிரி வெட்டி விடுறான். நான் சின்ன பிள்ளை போயிருந்தேனாக்கா ஏன்டா சப்பி போட்ட மாங்கோட்டை மாதிரி இருக்குது உனக்கு அன்னியன் சேலான்னு குறவலையோட வெட்டியிருப்பேன். ஒரு முடி கூட என்னையால் சுதந்திரம் அந்த நேரம் வெட்ட முடியல சார். சார் இன்றைக்கி இருக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் எங்களால் படிக்கிற பப்பிலாம் இருக்க முடியல. வாத்தியார் உள்ளே நுழைஞ்சாருன்னா அப்படியே ட்ரௌசர் ஊரா நினைச்சிடும், வெட்ட 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 வெட்டன்னு ஆடிக்கிட்டு. ஆனால் இப்போ இருக்க பயிலுக்கு வாத்தியார் வராரு, சார் வணக்கம் சார் தீப்பிட்டி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறேன். ஏய் வாத்தியாட்ட அதெல்லாம் வர்றப்பே வாங்கிட்டு வர்றது இல்லையா அப்படிங்கிறாரு. இப்படி சந்தோஷமா எங்களெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியல சார். ஆனால் மறுபடியும் ஒரு மனித பிறவி எடுத்து நிச்சயம் எல்லாத்தையும் அனுபவிச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்தா சார் என்னுடைய ஆசை. சார் நான் இந்த பிறவில பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கேன். என்னடா இந்த பையன் இதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டானா நீங்கள் கேட்கலாம். நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன் சார். எங்கள் அம்மா ஒரு அடுப்பு கடை வச்சுருக்காங்க, அதில் வருமானம் 10-20 தான். எடுப்பு கடைனா என்னன்னு தெரியுமா சார்? ஸ்கூலுக்கு முன்னாடியே இந்த மடக்கு கட்டளை போட்டு வைக்கிறது, இந்த முட்டாய் இதெல்லாம் வைக்கிறது தான் சார் எடுப்பு கடை. நான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டுக்கு 10 வீட்டுக்கு பேப்பர் போடுறேன். ஒரு வீட்டுக்கு மாதம் 20 ரூபா தராங்க, மொத்தம் 10 வீட்டுக்கு 200 ரூபா. ஏன் தெரியுமா நான் இப்படி கஷ்டப்படுறேன்? எங்கள் அப்பா ஒரு குடியாரு எங்களை விட்டு போயிட்டாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சார். அப்போ எங்கள் அம்மா அடிக்கிற பார்த்து எனக்கு நைட்டு கனவுல வரும் சார். அப்பா அம்மா அடிக்காங்க அலறும் சார். அப்போ எங்கள் அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார்?
டேய் அவரு தான் இல்லைலடா, நீ நல்லா படுறான் பாரு சார். வாமா எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம் சார். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னான்னு தெரியுமா சார்? நீ போடி, நான் என் மகனை வச்சு காப்பாற்றிக்கிறேன்னாரு சார். அவர் பாசத்துக்காண்டி சொல்ல சார், இவனை வேலைக்கு அனுப்பி விட்டு அந்த காசில் குடிக்கலான்னு நினச்சார் சார். ஆனால் எங்கள் அம்மா விடலை தெரியும் சார். என்னை கூட்டிகிட்டு வந்தார் சார். கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சாங்க சார். அன்னைக்கு நான் 25வது ரேங்க், இன்னைக்கு நான் 5வது ரேங்க் சார். ஏன் தெரியுமா சார்? எங்கள் அம்மா படுற வறுமையால் நான் நல்லா உயிர்னு சார். உயிர்னு எங்கள் அப்பா படிக்கூடாதுன்னு சொன்ன முன்னாடி நான் நல்லா படிப்பேன் சார். படித்து காட்டி எங்கள் அம்மா ஆசை நிறைவேற்று சார். அதே மாதிரி எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள சைஸ் போட்டு பார்த்து என் பாப்பா கேட்கு சார். அம்மா அதே மாதிரி 2 சைஸ் சாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லி சார். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார்? நம்மளாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அங்காட்டி நீ தமிழ் மீடியமே போன்னு சொல்லுவாங்க சார். அழுதுகிட்டே என்னட்டு வந்துச்சு சார். அண்ணா எனக்கு 2 சைஸ் சாக்ஸ் போட்டு தாட்டி விடுனுச்சு சார். அப்போ நான் சொன்னேன் சார், இரு தங்கச்சி, நான் படிக்க நான் கலெக்டர் ஆகி உன்னை டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு சொன்னேன் சார். இதோட அந்த தன்னம்பிக்கையால் வாழ்ந்துட்டு இருக்குது சார் என் தங்கச்சி. டெய்லி கேட்கு சார். எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போவாங்க, காப்பாற்றிட்டு இருக்காங்க பாரு சார். என்னை படிக்க வைக்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க பாரு சார். அதான் சார் உலகில மிகப்பெரிய சாதனை. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் போடுவேன் சார். காலையில் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணுன்னு நான் போயிடுவேன் சார். மதியம் சத்துணவு சோறு தான் சார் சாப்பிடுவேன். நைட்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு நேரம் தான் சார் சமைப்பாங்க, அதையும் சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார். சார் எங்கள் அப்பா விட்டுட்டு போனோமானே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நாங்கள் என்னன்னா அனாதை சார். எங்கள் அப்பா விட்டுட்டு போனோமானே எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நாங்கள் என்னன்னா அனாதை சார். எனக்கு வந்த கஷ்டம் வேற குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார். அதனால தான் சொல்கிறேன் சார், இந்த பிரிவியல் பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் சார். எனக்கு வந்த கஷ்டம் வேற குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார். பேர் என்ன? ராம்குமார். ராம்குமார், மனசு உடையவே கூடாது. நீ நல்லா படிக்கிறியா? இப்ப நீ படி. உனக்கு நிச்சயமாக இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்கூடிய நல்ல இதயங்கள் நிச்சயம் இதை பார்க்கக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இந்த இறைவன் நல்ல வழியை திறப்பாரு. மனசு உடையாத, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். உங்க அம்மா வந்திருக்காங்களா? வந்திருந்தாங்கன்னா அந்த அம்மா நான் மேடை கிடைக்கிறேன். பேர் என்ன? அந்த மைக் கூட உங்கள் அம்மா ஏதாவது சொல்கிறாங்க, ஏதாவது சொல்கிறீங்களாம்மா? சொல்லுது சார். இந்த அளவுக்கு நான் இங்கே பேசுகிறேன்னா அதுக்கு தன்னம்பிக்கை என் பையன்தாங்க சார். எனக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்து நல்ல முறையில் இவ்வளோ தூரம் வர வச்சது என் பையன். அவனோட ஊக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்க சார். இன்றைக்கி அவன் வீட்டுக்கு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான்னா அது இந்த பொண்ணுக்காகத்தான் சார். என் பொண்ணை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார்.
அது நான் சொன்னேங்க சார், எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்மளாம் ஏழ்மைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நமக்கு பரதநாட்டியம் அந்த தேவையாப்பா அப்படின்னு சொன்னேங்க சார். அதுக்கு என் பையன் சொன்னான், அம்மா இன்னைக்கு உனக்கு வாட்ச புருஷி மாதிரி, நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு வாட்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நீ பொட்டிக்காரை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற, நாளைக்கு அதே நம்ம பாப்பாவுக்கு வரக்கூடாது, இது ஒரு தற்காலிகமாக அதை கற்றுக்கிட்டாவ. என் மகன் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கான்னு அது இவனோட தன்னம்பிக்கை சார், இவனோட தன்னம்பிக்கை. என் பையனை என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நான் நல்ல முறையை ஆளாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க சார். சசிகுமார் என்ற இந்த நண்பர் இவர்களுடைய இந்த பையனுடைய படிப்பு குடும்பம் 2000 ரூபாய் நிதியாக கொடுக்குறார், வச்சுங்க வாங்கி. வேளச்சேரி விஸ்வநாதன் அவர்கள் 3000 ரூபாயை இந்த பையனோட படிப்பு வித்துறாங்க. டெல்லியை சார்ந்த நண்பர் இளங்கோவன் அவர்கள் 2000 ரூபாயை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பையனுடைய படிப்புக்கான செலவை பழனி ரோட்டரி சங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார். இந்த குடும்பம் ஒரு பெட்டிக்கடை வைத்து வாழ்க்கையை இவர் ஜீவனத்தை நடத்திக் கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக ரீதியாக இந்த ஊருக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஊரிலே ஒரு தலைப்பெடுத்திருக்கின்றோம். மறுபிறவி என்று, அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே, ஆனால் ஒரு வேளை இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கோணம் இருக்கும். இதுதான் தலைப்பு. சார், நான் இந்த பிறவியில பட்ட பாடே போதும், அடுத்த பிறவியே எனக்கு வேணாங்க சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தோண்டுனா தங்கம் கிடைக்கும், அடிச்சா இரும்பு கிடைக்கும், ஆனா படிச்சா மட்டும் வேலை கிடைக்காதுங்க சார். அப்படியே வேலை கிடைச்சாலும் அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் கொடுக்கறாங்கன்னா கிடையாது. ஆண் பெண் சம உரிமை சட்டம் இயற்றப்பட்டு 15 வருஷம் ஆயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் இன்ன வரைக்கும் கொடுக்கப்படுறது இல்லைங்க சார். இதை ஏன் நான் சொல்றேன்னா, 33% இடஒதுக்கீடை கூட தர முன்வராதவர்கள் இருக்கின்ற நாடு தான் சார் இந்த நாடு. அதனால தான் சார் இந்த பிறவிலே பெண்ணா பிறந்து நாங்கள் இவ்வளோ பாடுபடுறப்ப அடுத்த பிறவி எங்களுக்கு தேவையா? வேணாம். எம்மா 33% இடஒதுக்கீடு கொடுக்காதுக்கு முன்னாலே பஸ்ஸில் உள்ள ஆம்பளையால் நின்றுக்கிட்டு கூட வர முடியல. கொடுத்துட்டோம்னு வை, ஆம்பளையால் பூரா பஸ்ஸுக்கு பின்னால தான் ஓடணும். ஆமாம், இந்த யோசனை பண்ணி பேசுங்க சார். நீங்கள் பஸ்ஸில் தான் நின்றுட்டு வர முடியல, நாங்கள் ரோட்டில் நடந்து கூட போக முடியலையே சார். அப்போ எங்கள் நிலைமை அதை விட எவ்வளோ மோசமாக இருக்கும்?